இன்னைக்குள்ள காலகட்டத்துல மனுஷனுக்கு மன அழுத்தம் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு காரணம் என்னய்யா? ஆசை. ஆசை ஆசை ஆசைதாயா காரணம். ஆசை எது பார்த்தாலும் ஆசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, எங்கும் ஆசை, எதிலும் ஆசை. இருக்கிறவனுக்கு ஆசை, இல்லாதவனுக்கு ஆசை, முற்றும் திறந்த முனிவருக்கு கூட ஆசையா. அதான் கவிஞன் சொன்னான், யாருமே தொலைக்காத ஒன்றை இந்த உலகம் இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறதுன்னா அது என்னன்னா நிம்மதிதான் ஐயா. ஒண்ணும் இல்ல, யதார்த்தமான வாழ்க்கைக்கு வருமே ஆசை. எப்படி இருக்கு? ஒரு பஸ்ல ஏறுதோம், பஸ்ல ஏறணும்னா நினைப்போம் சீட்டு கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் பின்னாடி சீட்டு கிடைச்சிரும், பின்னாடி சீட்டு கிடைச்சோன்னு ஒரு ஆசை வரும், தூக்கி தூக்கி போடுது. முன்னாடி சீட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு முன்னாடி வரணும்னு ஆசை. முன்னாடி சீட்டு கிடைச்சாலும் விடுவோமா, இந்த ஜன்னலோர சீட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஜன்னலோர சீட்டுக்கு ஆசை. அப்புறம் லேசா மழை தூரிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம் வெறுப்பா விட்டுட்டு எந்திரிச்சு நின்று பிரயாணம் பண்ணிட்டு வருவோம் ஐயா. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தா ஏதியா வருது பிபி. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்றதுனாலயா வருது பிபி. அதனால பாட்டில போட்டான், ஆசையே அல்ல மேலே நாமலா அது மேலே ஓடம் போல வாழ்ந்திடுவோமே ஆசையினாலே. ஆசை என்பது மனிதனுக்கு எப்படி இருக்குன்னா, காலில் சில நேரத்தில் போடக்கூடிய செருப்பு மாதிரி இருக்கணும், சில நேரத்தில் போடணும், சில நேரத்தில் கைட்டி வச்சிடணும். தூங்கும் போது கூட நான் செருப்பு போட்டுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்றது தான் பேராசை. போடுற இடத்துல போட்டா மனிதன் நிம்மதியா இருக்கலாம். சிம்பிள். உறவுகளின் தொல்லைனாலதானுங்க ஐயா இன்னைக்கு நெஞ்செழுத்தங்கிறேன், ரத்த கொதிப்புங்கிறேன், வீட்டில் பால் கொதிக்குதோ இல்லையா, இங்கே எல்லாம் உறவுகளை பார்த்தாவே கொதிக்குதுங்க. எங்களுக்கெல்லாம் இந்த உறவுகளை பார்த்தாவே எனக்கு பிபி ப்ரெஷர் எக்கச்சக்கமாக வருதுங்க. பாருங்க, நான் பிடெக் படித்து போட்டுங்க, வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தனுங்க. ஐயோயோ, எங்கள் ஐயங்கோட அந்த ஒரு நிமிஷம் அந்த வீட்டில் இருக்க முடியாதுங்க. ஏனுங்க, ஒரு சோறு தண்ணிக்கு திங்கலாம்னா எங்கிருந்தா வருவானோ தெரியலீங்க. வாரு வட்டல் நிறைய சோறு போட்டு திங்கிறான் பாரு, வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறான், வெட்டியாவே இருக்கிறான், எரும மாடி சுத்துறான். ஐயோயோ, காதுல கேட்க முடியாத வார்த்தைங்க ஐயா. ஐயா, நான் மனசுட்டு சொல்றேனுங்க, நான் ஒரு நாளைக்கு 5-6 தாட்டி சோறு திம்புங்க. இல்ல சிரிக்கிறீங்க அண்ணா, அந்த வேலை இல்லைன்னாலும் ஒரு நாளைக்கு 2 நேரம் தின்னு போட்டு திண்ணில கம்முன்னு தூங்குறேனுங்க. நான் வேலை இல்லைன்னு ஏதாவது பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சிருக்கிறேன்னா, இல்ல ஏதாவது 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு பம்புல கரணுங்களா? இவங்கள மாதிரி தம்பி சொல்றாங்க, வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலங்காங்களா. இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணுங்க மட்டும் எப்படியா கரெக்டா கிடைக்குது? ஒரு டயலாக் வேற வச்சிருப்பாங்க, எங்களை மாதிரி பசங்கள் எல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும். அதே மாதிரிதான் ஐயா சொல்றேன், வேலையும் வேலை தேடின உடனே கிடைக்காது, தேட தேடத்தான் கிடைக்கும். சுயதொழில் பண்ணு, வேலை கிடைக்காட்ட சுயதொழில் பண்ணு. அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணுங்கள் மட்டும் சொல்லல, கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க கனவு காணுங்கள் சொல்லியிருக்காரு. அதனால உங்க வீட்டுல அப்பா அம்மா பாட்டி யாரு உன்னை திட்டினாலும் அது உன்னுடைய நல்லதுக்காகப்பா இருக்கும், உறவுகளால தொல்லை கிடையாதுப்பா. பாருங்க, நான் மெட்ராஸ்க்கு வேலைக்கு போனேங்க, வேலைக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேனுங்க. பொள்ளாச்சிலேருந்து வெடிய ரயில் ஏறி போய்ங்க, வெடிக்கால குறுகுறுன்னு கோழி குஞ்சு மாதிரி நடுங்கிட்டு நின்னுங்க. 5-6 வேலை தான் தேவைங்களாமா அந்த வேலைக்கு. கிரகம் பிடிச்சவனுங்க 1000 பேர் வந்திருக்கிறானுங்க. நான் கனவாங்க ஐயா கண்டேன். எங்க ஐயன் தொல்லை தாங்க முடியாம தான் அங்க போனேன். எப்படியாவது தம் கட்டிட்டு இருந்துடான்னு குலதெய்வத்தை வேண்டிட்டு போனா, ஒபாமா விட ஒய்யாரமா இங்கிலீஷ் பேசிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கிறானுங்க. வாயில வசம்பு வச்சு தேய்க்க அவனுக்கு விளக்கணையை குடிச்சிட்டு வந்தானோ என்னமோ கேட்கிறானுங்க. Yo, Francis, you come to the state. You submit the certificate, original certificate, Xerox 4 copy, in 4 copies photo. In today in the evening, the written exam. You are the positive. Tomorrow, join the job now. ஐயோ சாமி, சத்தியமா யாருக்கும் புரியலீங்க, எனக்கும் புரியலீங்க. ஐயோ, இவன் ஆனா எங்க ஐயா 5-6 லட்சம் கொடுத்து படிக்க வச்சதுல சர்டிபிகேட் மட்டும் என் காதுல விழுந்துச்சுங்க. ஐயோ, இவன் சர்டிபிகேட் ஏதோ வேட்டு வச்சிருவான் போலின்ட்டு கடவுள் அறியாங்க அந்த பள்ளி பஸ் அந்த வழியா வந்துச்சுங்க தாம்பரத்துக்கு. எதுக்கால முருகான் ஏறி உட்காந்துங்க, நேரம் வந்து பழனியில இறங்கி இந்த சமூகா நதியில நம்மளை பிடிச்ச கிறகமெல்லாம் இதோட போகட்டுன்னு குளிச்சு போட்டுங்க. பாருங்க, வெடியால வீட்டுக்கு வரணுங்க, சோறு தண்ணி இல்லாமீங்க வீட்டுக்கு வரங்க. எங்க ஐயனும் எங்க அப்பத்தாலும் கெக்கலக்கம் போட்டு சிரிக்கிறாங்க. இவன் எருமை மாதிரி எங்க சுத்தினாலும் கண்ணீர் தண்ணிக்கு வீட்டுக்கு வந்துதான் நாவான்ட்டு வாய்க்கு வந்தோடு பேசினானுங்க. ஆனா பாருங்க, எங்க அக்காவி கூட்டமெல்லாம் தோப்புக்குள்ள இருக்கிறாங்க, சாலையில நல்லவிங்க. எங்க மாமா தங்கமானவருங்க, ஏன்னா எங்க அக்கால கட்டியிருக்காரு இல்லைங்க.
தங்கமான மனுஷனுங்க பாருங்க, இந்த உறவுகள் கொடுக்குற தொல்லைனால எவ்வளவு பிபி பிரஷர் வருதுங்களா. எங்க மாமன் வந்தாருங்க, யாருங்க, தாய் மாமன். கரிஞ்சோறு தின்னு போட்டு கம்முன்னு போலாம் இல்லைங்க. எங்க அப்பா அங்க ஐயனை பார்த்து கேட்டாருங்க, ஏன் மச்சன் இவன் தின்னு போட்டு இப்படி எரும மாதிரி வீட்டை சுத்திட்டே வந்துட்டு இருக்கிறானே, இவனுக்கு வாரு நம்ம வடக்கால் ஓட்டுக்காரு மலேசியாவில் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்றேன், இவனை அனுப்பி வையின்னு சொன்னாருங்க. நான் எங்க மாமனை பார்த்து கேட்டேன், ஏன் மாமா நான் மலேசியா போனான்னு எங்க போனா என்ன, உனக்கு தேவை வர்றப்ப 2 சென்ட் பாட்டில் ஒரு சரக்கு பாட்டில், அதை நான் எங்கிருந்து வாங்கி வந்தா என்ன வார் பொள்ளாச்சிலேயே கிடக்குது, ஏன் ஊன் போதைக்கு என்னை ஊறுகாய் ஆக்கிற. இந்த மாதிரி உறவுகளின் தொல்லைனால தான் எனக்கு பிபி பிரஷர் எல்லாம் வருதுங்க. உலகமே ஒரு வீடு, அதில் இங்கிலாந்தோ வரவேற்பறை, பிரான்சோ படுக்கையறை, ஆஸ்திரேலியாவோ சமையலறை, நம் இந்தியா மட்டுமே பூஜையறை. நாயா இந்தியா மட்டுமே பூஜை அறை, ஆனால் சட்டம் மட்டும் இங்கே இருட்டறை. என்னுடைய பேச்சுக்கும் இருக்கிறது வரையறை, நீங்கள் தொடரலாம். அப்படி பூஜை அறைக்கு இணையா சொல்லப்பட்ட நம்ம இந்திய நாட்டுல இன்னைக்கு எல்லா அறையிலும் ரத்த கரையா. அந்த நாட்டு நடப்ப நினைச்சு பார்க்கும் போதுதாயா எனக்கு மன அழுத்தமும் ரத்த கொதிப்புமே வருது. ஐயா, இன்னைக்கு பிஏ தமிழ் படிச்ச எனக்கு ஒரு நல்ல வேலை அமையலைங்க. அதனால விஓஓ தேர்வுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நம்ம தாலுகா ஆஃபீஸ்க்கு போனேன். எதுக்காக போனேன்? எனக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இதெல்லாம் அவசியம்னு அந்த விண்ணப்பத்தில் இருந்துச்சு. அதை வாங்கிறதுக்காக போனேங்க. ஐயா, 1 மாசமா நடக்கிறேன். 1 மாசமா காலையில 9 மணிக்கு போனா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் அங்க இருந்திருக்கேன் ஐயா. ஆனா யாருமே வரல. எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நீங்க 1 மாசம் அலைஞ்சீங்களா? 6 மாசமா அலையறவனுக்கெல்லாம் கிடைக்கல ஆத்தா. நான் போய் கேட்டேன், ஏங்க 1 மாசமா நான் வந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு கையெழுத்து போட கூட ஆள் இல்லைன்னா அப்புறம் என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அது கூட பரவாயில்லைங்கய்யா, எனக்கு இன்னைக்கு 3 மணிக்கு நான் அவசர தபால் மூலியமா என்னோட விண்ணப்பத்தை அனுப்பிச்சாதான் நான் அந்த பரீட்சை எழுத தேர்வு கிடைக்கும் ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலையும் நான் கேட்கிறேன். அதுக்கு அவரு, இதெல்லாம் நீ எங்கிட்ட கேட்க கூடாது, சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட போயின்னு சொன்னாருங்க. 1 மாசமா நான் நடந்து வாங்க முடியாத கையெழுத்த அவருக்கு பின்னாடி இருந்த 2 கையில 500 ரூபாய் நோட்டை கொடுத்ததையும் 1 மணி நேரத்துல போட்டு தந்தாங்களேயா. நீங்க தள்ள அந்த நோட்ல இருக்கிறது நம்ம நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தி. அவர் உருவத்தை பார்த்தால்தான் அவர்களுக்கு வருகிறது மனசாந்தி. இப்படிப்பட்ட கேவலமான நாட்டு நிலைமையை நினைக்கும் போது தாங்க எனக்கு மன அழுத்தம் ரத்த கொதிப்பு வருதுங்கிற. ஐயா, இந்த அவசர உலகத்துல வேலைக்கு போறவங்க படுற பாடு இருக்கு பாருங்க. மற்றவங்களுக்கெல்லாம் எப்பவாச்சும் தாங்க பிபி வரும், ஆனா எங்களுக்கெல்லாம் தினம் தினம் பிபி வருதுங்க. சார், நானும் தான் ஒரு காலேஜுக்கு வேலைக்கு போறேன். எப்படி தெரியுமா? காலையில எந்திரிச்சு கண்ணை கசக்கி கிச்சனுக்கு போய் காப்பிய கலக்கி தூங்கிட்டு இருக்க பிள்ளைய தட்டி எழுப்பி அப்படியே தூக்கி வச்சு தண்ணிய ஊத்தி ஒரு கையில குக்கரை இறக்கி இன்னொரு கையில குழம்ப கலக்கி வெந்தும் வேகாத சோற டப்பாவில் போட்டு அவசரமா மணிய பார்த்தா ஐயோ வேலைக்கு நேரமாச்சேன்னு பிபி சும்மா பிச்சுக்கிட்டு போகுதுங்க. அது மட்டுமா, அடம் பிடிக்கிற பிள்ளைக்கு 1 டம்ளர் பாலை கொடுத்து அடுத்த பிள்ளைக்கு, அதாங்க எங்க வீட்டுக்காருக்கு, தட்டுல 2 தோசையை போட்டு அந்த தோசை வாயில இருக்கும்போது, ஏங்க இன்னும் நீங்க கிளம்பலையா அப்படின்னு ஒரு கத்துனா எனக்கு மட்டுமாங்க சார் பிபி வரும், அவருக்கும் சேர்த்து தாங்க சார். முன்னெல்லாம் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் 90 வயசு 100 வயசுன்னு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அவசர காலத்துல மனிதனினுடைய சராசரி ஆயுட்காலம் 60 வயசாதாங்க இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? கம்மங்கஞ்சியும் கருவாட்டு குழம்பும். என்ன ஒரு காம்பினேஷன் ஐயா! இந்த ஒரிஜினாலிட்டி இன்னைக்கு கிடைக்குமா? என்னைக்கு இந்த அவசர காலத்துல கம்ப நட்டு கதிர அறுத்து கஞ்சியை காய்ச்சி குடிக்கிறது? இன்னைக்கு மாங்காய் பெருசா இருக்கு, தேங்காய் பெருசா இருக்கு, ஆனா ருசி தாங்க இல்ல. இப்படி இயற்கையான சத்துக்கள், நியூட்ரிஷன் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க.
இதனால மனித உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அவங்களுக்கு பிபி சுகர் மட்டும் இல்லைங்க, எல்லா நோயுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சார், என்னுடைய பெற்றோர் கொடுத்த படிப்புனால எனக்கு ஜனாதிபதி மாளிகையில ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த அவசர உலகத்துல இன்னைக்கு அந்த குழந்தைகளினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு கிராமத்துல கண்ணாமூச்சி விளையாட்டு தெரியும், கப்பைஸ் தெரியும், ஷார்ட் புட் தெரியும், நொண்டி தெரியும், பல்லாங்குழி தெரியும், கில்லி தெரியும். இவ்வளவு எதுக்குங்க, கோலி குண்டு கூட தெரியும். ஆனா இந்த அவசர உலகத்துல என்னோட 5 வயசு பையனுக்கு என்ன விளையாட்டு தெரியும் தெரியுமா? செல்போன்ல மியூசிக் போட தெரியும், கம்ப்யூட்டர்ல கார் ரேஸ் விட தெரியும், லேப்டாப்ல பைக் ஓட்ட தெரியும். இப்படி எல்லாமே கம்ப்யூட்டர்ல தான் தெரியும். இப்படி ஒரே இடத்துல குழந்தைங்க உட்காந்து பல மணி நேரம் விளையாண்டாலும் சரி, ஒரே இடத்துல உட்காந்து பல மணி நேரம் வேலை செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு மன அழுத்தம் ரத்த அழுத்தம் வரும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மைங்க. ஐயா, முன்னெல்லாம் எல்லாரும் ஓடி ஓடி உழைச்சாங்க, அதனால நோய் நொடி எதுவுமே இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கும் தாங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? இந்தியாவில் டிஃபனு, ஜப்பான்ல லஞ்சு, அமெரிக்காவில் டின்னர், இப்படி பிசினஸ் பிசினஸ்னு ஓடி ஓடி பிபி வருது. ஒரே இடத்துல ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்யறதால சுகர் வருது. இதனால தான் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் எல்லாமே வருது.